வணக்கம் நண்பா, ஸ்மார்ட்பாக்ஸ் தமிழ் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ஆப் சீரிஸில் மூணாவதாக பார்க்க போகிறது காப்பி பபுள். இந்த ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். இந்த ஆப்னுடைய லிங்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மூணாவதாக பார்க்க போகிறது காப்பி பபுள். இது பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டை நம்ம விருப்பப்படி காப்பி பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். காப்பி பபுள் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை படித்து பார்த்துக்கோங்க. கிளிக் டு என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் பேஜுக்கு வந்துடும். இங்கே வந்தோடனே பாருங்கள், இங்கே ஃப்ளோட்டிங் பபுள் ஒன்று வந்திருக்கும். ஸோ இந்த பபுள் பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆப் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பப்படி காப்பி பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக காப்பி பண்ணலாம். எனக்கு இந்த பேரா வேணுங்கிறனால நான் இதை காப்பி பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ இதுலேருந்து எனக்கு இது வரலும் வேணும். ஸோ நார்மலாக நம்ம காப்பி பண்ணுவோம்லாம், லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா காப்பி ஷேர் இந்த ஆப்ஷன் வரும். ஸோ அதே மாதிரி தான் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் கொண்டு வரோம். இப்போது இதில் காப்பி இருக்கும். ஸோ காப்பி ப்ரெஸ் பண்ணோம்னா இப்போது அந்த காப்பி பண்ணது இங்கே வந்துருச்சு. பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் வேறு பேராவை காப்பி பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ இது வரலும் காப்பி பண்ணணும். காப்பின்னு கொடுத்துடலாம். ஸோ சேர் அதில் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃபை காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃப் வேணும். ஸோ இதை காப்பி பண்ணுறேன். ஜஸ்ட்டு காப்பின்னு கொடுத்தா போதும், அதில் ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃபை காப்பி பண்ணலாம். ஓகே, காப்பி. ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணியாச்சு. ஸோ இதே மற்றதுன்னா காப்பி பண்ணி வேறு எங்கேயாவது போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே காப்பி பண்ணி மறுபடியும் போய் பேஸ்ட் பண்ணணும். இப்போ அந்த அவசியம் இல்லை. இங்கேயே நம்ம என்ன, நீங்கள் பாட்டுக்கு கண்டினியூஸாக காப்பி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போது காப்பி பண்ணியாச்சு. நீங்கள் பண்ண இப்போ காப்பி பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பபுள்ஸில் இருக்கும். இந்த பபுள்ஸை டச் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், இது எல்லாமே இதில் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா 5 டைம் நான் காப்பி 5 பேராவாக காப்பி பண்ணேன் பேராகிராஃபை. அது செப்பரேட்டாக ஷேர் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எடிட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை எடிட் பண்ணி ஏதாவது சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காப்பி ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேர். ஸோ இது யாருக்காவது ஷேர் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இருக்குது. இல்லை டோட்டலாக செலக்ட் பண்ணி அனுப்பணும்னு வச்சிங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு கார்னரில் இருக்குது. கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், காப்பி, ஷேர், டெலிட், செலக்ட் ஆல். ஸோ இதெல்லாம் இருக்குது. இதை கொடுத்திங்கன்னா காப்பி ஆல் ஆயிரும். இது ஷேர் பண்ணிக்கலாம். செகண்டுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். தேர்டு டெலிட்டு. ஸோ செலக்ட் ஆல். இப்போது செலக்ட் ஆல் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுற மாதிரி இருந்தால் காப்பி பண்ணோம்னா இது எல்லாமே காப்பி ஆயிரும். இப்போ காப்பி பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேர்டில் இதை போய் பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேர்டில் நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ அங்கே 5 பேராகிராஃபை காப்பி பண்ணோம். அதை இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, அங்கே நம்ம செலக்ட் பண்ணது எல்லாமே இங்கே வந்து காப்பி ஆச்சு. இப்போது நமக்கு தேவையான மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரௌசிங்கில் படிப்பு சம்மந்தமாக ஹிண்ட்ஸ் எடுக்கணும் அல்லது ஏதாவது தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி ஹிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா
இந்த காப்பி பண்ணுற ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ செட்டிங்கில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது அப்படியே ஷேர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் இதை டோட்டலாக நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா செலக்ட் ஆல் கொடுத்துருங்க. இந்த லாஸ்ட் கார்னருக்கு கொடுத்துட்டு இப்போ ஷேர் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா யாருக்காவது ஷேர் பண்ணணுமா பண்ணிக்கலாம். அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த எல்லா பேராகிராஃப் 5 பேராகிராஃபும் இங்கே வந்துடுச்சு. ஸோ இது ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் நினைக்கிறேன். செட்டிங்கில் நீங்கள் போய் என்ன மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாருங்கள் ஆட்டோ ஸ்டார்ட் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைட் பபுள் ஸ்டேட்டஸ் பார் ஐகான். ஸோ அந்த ஐகான் தெரியணுமா இல்லை ஹைட் பண்ணி வச்சுக்கலாமா அது கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் பபுள் தெரியணுமா இல்லை வேண்டாமா ஸோ அதை கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்கள் விருப்பம். பபுள் சைஸ் எப்படி இருக்கணும், ஸ்மாலாக இருக்கணுமா இல்லை மிடில் பிக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். பிக்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ஸ்மால்லே வச்சுக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுமா, ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது நல்லது. ஸோ அதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இது தேவையில்லை, இப்போ இந்த இடத்துல இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பப்பில் என்ன பண்ணலான்னா பப்பில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கர்வுடு மெனு வரும். ஸோ அதில் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் அல்லது ஹைட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், செட்டிங்க்கு போகிறனாலும் போய்க்கலாம். யூஸ் பண்ணி பாருங்கள்.